ஃப்ரெண்ட்ஸ், இட்லியை வந்து இந்த மாதிரி புதுசாக கட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்து, ஜீரகம் இதெல்லாம் போட்டிருக்கேன். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயத்தை போடலாம். வெங்காயத்தை போட்டாச்சு. கொஞ்சம் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். மேண்டேட்ரி இல்லை, பட் உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தக்காளி நல்லா சுண்டி வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா ஈஸியாக சுண்டி வர்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இது பண்ணலாம். அங்கே தக்காளி ஓரளவுக்கு சுண்டி இருக்குது. உப்பு தேவையான அளவுக்கு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. லேசாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட போகிறோம். கொஞ்சம் மிளகாத்தூள் போட போகிறோம் தேவையான அளவு. இப்போ நம்ம வச்சுருக்க இட்லியெல்லாம் இதில் போடலாம். எப்போவுமே ஃப்ளேம் வந்து லோ டு மீடியம்லேயே இருக்கட்டும். ஹையில் வந்து எப்போவுமே வைக்காதீங்க. இப்போ இட்லியை போட்டோன்னே இதை நல்லா பிரட்டிக்கோங்க. இப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சோண்டு இட்லி பொடியை அப்படியே தூவலாம். தேவையான அளவுக்கு இட்லி பொடி தூவலாம். ஸோ தேவையான அளவுக்கு இட்லி பொடியை தூவியாச்சு. நல்லா பிரட்டுங்க. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான இட்லி பொடி ரெடி ஆகியாச்சு.